ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பைப்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் அப்ரிவியேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்த்துடலாம். அதுக்காக நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஃபைலில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பைப்பிங் சிஸ்டமில் நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். அதாவது சாயில் பைப், வெண்டு பைப், வேஸ்ட் பைப் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். சரிங்களா? அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டைப் ப்ராப்பர்ட்டிஸோட எல்லாம் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன் ஒரு டேப் இருக்கும். சரிங்களா? அந்த டேப்பில் நமக்கு தேவையான அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ சாயில் பைப்புன்னா எஸ்பி, வெண்ட் பைப் நம்ம யூஸ் பண்ண இருக்கோம், அதனால் பிபி, அது வேஸ்ட் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபிள்யூபி. அந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இவ்வளோ தான், சிம்பிள் தான். அப்ரிவியேஷனுங்கிறது பெரிய இது கிடையாது. சின்ன சிம்பிளான விஷயம் தான். என்ன பைப்போ அதோட டைப் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அப்ரிவியேஷனில் நம்ம அது ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா டேக் க்ரியேட் பண்ணலாம். அதாவது என்ன சைஸ் பைப்பு, அது வந்து எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அதுக்கான டேக்ஸ் கொடுக்குறோம். முன்னாடி நம்ம ஹெச்பிஎஸ்லேயுமே டக்டிங்க்கு அண்ட் சில்வர் பைப்பிங்கில் பைப்போட சைஸஸ் எல்லாமே போட்டு டேக் கொடுத்துருக்குறோம். சேம் அதே மாதிரி தான். அதுக்காக ஃபேமிலி கேட்டகரி பேராமீட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரியேட் லேபிள், சைஸ், சிஸ்டமோட அப்ரிவியேஷன், இது ரெண்டு ஆப்ஷன் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? சைஸ் கொடுத்துக்கிறேன், சிஸ்டம் அப்ரிவியேஷன் கொடுத்துக்கிறேன். இதில் சைஸ்னால் பைப்போட சைஸு. அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அந்த லேபிளில் 2 mm, 2 mm நான் கொடுத்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு, அதோட டெக்ஸ்டோட சைஸு, அதோட டேப்போட சைஸு, போர்டில் இருக்கணுமா, இட்டாலிக்காக இருக்கணுமா, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு லேபிள் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு டேக் எடுத்துக்கிறேன். அதுக்காக அன்னோடேட்டில் டேக் இருக்குது. அந்த டேக் எடுத்து டிஜி தான் ஷார்ட் கீ டேக்ஸ்க்கு, டிஜி. அந்த ஃபேமிலியை நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணுறேன். இப்போ நான் லேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த ஃபேமிலியை லோட் பண்ணிக்கிறேன். பைப் சைஸ் டேக். மற்ற எல்லாமே அன்டிக் பண்ணிக்கிறேன். பைப் சைஸ் டேக் வித்தவுட் பிஓபி இருக்குது, அதை நான் ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான். இனிஷியலி எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு டேக் வேணும் அப்படின்னா, இப்போ அந்த பைப் கிட்ட இந்த டேக் கொண்டு போனோடனே அந்த பைப்போட சைஸஸ் அண்ட் அதோட அப்ரிவியேஷன்ஸ் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி ஒரு ஃபேமிலி கேட்டகரி பேராமீட்டர்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணி அதை ஒரு ஃபேமிலியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதில் பைப்போட சைஸும் அப்ரிவியேஷனும் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அதுதான் அப்ரிவியேஷன். அதை ஒரு ஃபேமிலியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். சேவ் ஆனதை லோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்கில் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துடுச்சு. டேக் இப்போ ரெடியாக இருக்குது. அது அப்போ என்ன பைப் கிட்ட நம்ம டேக் போட போகிறோமோ அந்த பைப் கிட்ட கொண்டு போன உடனே அந்த டேகோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, லீடரோட ஆர்ஹெட் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். டைரக்ஷன், அதாவது டிகிரி 30 டிகிரியில் இருக்கணும், 45 டிகிரியில் இருக்கணுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதெல்லாமே ப்ராஜெக்ட் வைஸ் மாற்றிக்கலாம். சரிங்களா? இனிஷியலாகவே நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே இந்த டேக் எல்லாமே நம்ம லோட் பண்ணி வச்சுக்கிட்டலாம். அதுவே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்வெர்ட் லெவல் வேணும் அப்படின்னா, அதாவது இப்போ ட்ரைனேஜ்க்கு இன்வெர்ட் லெவல் வேணும் அப்படின்னா, அனோடேட்டில் ஸ்பாட் எலிவேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஸ்பாட் எலிவேஷன் டேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடிட் டைப் கொடுத்து நியூ டைப் க்ரியேட் பண்ணுங்கள். பாட்டம் ஆஃப் பைப், பாட்டம் ஆஃப் இன்வெர்ட்டர் லெவல் நமக்கு தெரியணும். இது வந்து ட்ரைனேஜில் மட்டும்தான் வரும். வாட்டர் சப்ளை வந்து நம்ம இஷ்யூஸ் இல்லை. கிராவிட்டிலாம் கொடுப்போம். ஹைட்ரோமேட்டிக் பம்புனா நம்ம அதுக்கான பாட்டம் பைப் கொடுத்தாகணும். சரிங்களா?
ஸோ டிஸ்பிளே எலிவேஷனை ஆக்சுவல் எலிவேஷனில் இருக்கும், அது வந்து பாட்டம் எலிவேஷனாக கொடுங்க. சரிங்களா? அப்போ தான் பாட்டம் ஆஃப் லெவல் வந்து நமக்கு தெரியும். ஸோ சென்டர் லைனை பிக் பண்ணுங்கள். ஸோ எட்ஜ் லைன் பிக் பண்ணிடாதீங்க, சென்டர் லைனை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண உடனே ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதோட லெவல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போது நமக்கு லீடராக வேணும்னா கூட லீடரை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வேணும்னா ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே கொடுத்துக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸில் பிஓபி அப்படின்ட்டு. பாட்டம் ஆஃப் பைப்பு. ஸோ அதோட சைஸஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண அப்படின்னா எடிட் டேபிளில் போயிட்டு ஸோ அதோட டெக்ஸ்ட்டோட சைஸு, அதோட ஆஃப்செட் வேல்யூஸ், அதோட டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஷேப், சைஸஸ் அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்வெர்ட் லெவல் நெகட்டிவில் இருக்குது, ஏன்னா அது நம்ம 0 லெவலுக்கு கீழே தான் வரைய போய் ட்ரா பண்ணோம். சரிங்களா? பிஓபிலாம் இன்வெர்ட் லெவல் கூட கொடுக்கலாம், ஐஎல் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ட்ரைனேஜ் தான் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரோட சீலிங் லெவலில் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வர இடத்துல மட்டும் நம்ம பாட்டம் ஆஃப் 5 கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த பைப்போட சைஸஸ் வேணும் அப்படின்னு சேம் அதே தான். ஸோ லீடரை அன்செக் பண்ணிக்கிறேன், அது அப்படியே பாட்டம் எலிவேஷனில் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டம் எலிவேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணுங்கள், அதோட லெவல் தெரிஞ்சிடும். இப்போது ஸ்லோப்பில் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த லெவல் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் 3:70 இல்லை 1:80 அந்த ரேஞ்சு ஸ்லோப் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் லெவல்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு எங்கேயே தேவையோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செப்பரேட்டாக பைப்ஸ்க்கு டேக் பண்ணிக்கலாம். ஸோ சில் வாட்டர் லைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் முன்னாடி பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பிஓபி பண்ணுறப்ப வந்து ஒரு ஃபார்முலா போட்டிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் பண்ணிக்கலாம். சில் வாட்டர் வந்து வாட்டர் லெவல் என்ன இருக்குங்கிற, அதாவது ஃபால் சீலிங் லெவலில் வந்து கீழே என்ன இருக்குது மேலே இருக்குங்க ஃபார்முலாஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் பார்க்கலாம், செப்பரேட்டாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த பாட்டம் ஆஃப் 5 அதை அப்படி போடலாம். இது வந்து இன்வெர்ட் லெவலில் நம்ம போடுறது. சரிங்களா? டைப் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கொடுக்குற எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூரினலுக்கு டைப்போட மார்க் யூரினல் யூஆர். ஸோ எல்லா ஃபிக்சர்ஸுமே கம்ஸ் அண்டர் ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ் கேட்டகரியில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ்க்கு ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு WC இருக்குது. ஸோ அந்த WCயில் டைப் ப்ராப்பர்ட்டிஸ் அது WC, அதை பிட் அப்ரிவேஷன்ஸ் அப்படி கொடுத்துக்கோங்க. வாட்டர் கிளாஸட், நான் ஒரு ஃபேமிலி கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ளம்பிங் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். அப்போ வந்து யூரினலாக இருக்கட்டும், வாட்டர் கிளாஸாக இருக்கட்டும், அதோட டேக் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ டைப் மார்க், ஸோ அதில் நேம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறதா, ஃபாண்ட் சைஸஸ் நம்ம கொடுக்குறதா.
ஸோ லீடரை அன்செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு டேக் பண்ணேன் அப்படின்னா இப்போது WC வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ டேக் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயே அனோட்டேட்லேயே டேக் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ லீடர் வேணும்னா எடுத்துக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துக்கலாம், அன்டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஹரிசாண்டலாக தான் டேக் வேணும் அப்படின்னா அப்படியே கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போது வந்து நமக்கு தேவையான எல்லா ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ்லையுமே டேக் வந்திருக்கும். புரிஞ்சதில்லை? இந்த மாதிரி ஃபிக்சர்ஸ் செப்பரேட்டாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரே நேரத்தில் டேக்ஸ் கொடுத்துக்க முடியும். டோட்டலி அந்த ஃபிக்சர்ஸுக்கு டேக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு லீடர் வேணும் அப்படின்னா லீடரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து டேக் மட்டும் செலக்ட் பண்ணி டேக் மட்டும் டிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதில் கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ அந்த ஃப்ளோ ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ஃப்ளோ ட்ரெயினுக்கு வந்து நம்ம டேக் கொடுக்கல. அதாவது அது வந்து வேறு செப்பரேட் ஃபீச்சர்ஸில் இருக்கும், ப்ளம்பிங் ஃபீச்சர்ஸில் இருக்காது. சரிங்களா? இப்போ அதுக்காக டைப் மார்க்கில் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டைப் மார்க் அதில் ஃப்ளோ ட்ரெயினுக்கு எப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு லீடர் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். லீடரை வந்து அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அது தெரியாது. ஸோ ஃப்ளோர் க்ளீன் அவுட் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு டெக்ஸ்ட் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோர் க்ளீன் அவுட் வந்து நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற போகிறதில்ல. ஸோ எவ்ரி பைப்போட கார்னரில், அதாவது பாட்டம் எண்டில் தான் வரப்போகுது. அதனால் ஃப்ளோர் க்ளீன் அவுட்க்கு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். FC1 கொடுக்கலாம், இல்லை CO கூட கொடுக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் பாக்ஸஸ் வந்து தெரிய வேண்டாம், டிரான்ஸ்பரண்ட் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டாகவும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லோப்புக்கு நம்ம டேக் கொடுக்கணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ அனோட்டேட்டில் ஸ்பாட் ஸ்லோப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்லோப்பான பைப்புக்கு என்ன ஸ்லோப், அது 1:100 இருக்கா அதுக்கு மாதிரி கொடுத்துக்கலாம். ஆரோஸ் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை ஆரோஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 15 டிகிரி இருக்குல்ல, அதை நன்கோட கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே இப்போது ஸ்லோப் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்லோப் எந்த டைரக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபேமிலியில் மெட்ரிக் டீட்டெயில் ஐட்டம்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஓகே, மெட்ரிக் டீட்டெயில் ஐட்டம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஆரோ, அதாவது ஒரு ஆரோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது அதுதான் ஸ்லோப் டைரக்ஷனை நமக்கு காட்டப்போகுது. ஸோ அதை நான் லோட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஃபில் பண்ண கூட பண்ணிக்கலாம். அதில் ஃபில் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெட்ரு தெரியும். ஸோ சேம் கிரியேட் ஃபில்ட் ரீஜன் இருக்கும். அந்த ரீஜனை கிளிக் பண்ணி ஸோ நமக்கு அவுட்டர் சைடு உள்ள எல்லா ரீஜனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கலர்ஸ் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பி ப்ராஜெக்டை லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சேம் அனோட்டேட் காம்பனண்ட் டீட்டெயில் காம்பனண்ட் இருக்குல்ல. ஸோ ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்லோப்போட டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா பைப்புக்குமே அதோட டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதே ஆரோ தான் யூஸ் பண்ணணும்ல, நீங்கள் வேறு ஏதாவது ஆரோஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதுக்கப்புறம் ஸோ இந்த இப்போது வேஸ்ட் லைன் பைப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பைப்போட சென்டர்ஸில் கொடுக்கணும். அப்போ வந்து எனக்கு சென்டர் லைன் தெரியக்கூடாது அப்படின்னா கூட ஸோ அதையும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா VG ஆப்ஷன் போய்க்கலாம். விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ், ஸோ பைப்ஸ் கொடுங்க. பைப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதை சென்டர் லைனை மட்டும் அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்லோப்போட டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சென்டரில் கொடுத்துடலாம். ஓகே,
சாரி ஸ்லோப் மட்டும் சென்டரில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காப்பி பண்ணி அடுத்த பைப்லேயும் டைரக்ஷனுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணோம்னா அந்த ஸ்லோப் வச்சு அவங்க சைட்டில் யூஸ் பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ் எடுத்துக்குவாங்க. ஓகே, இப்போ அந்த கண்டென்சேட் ட்ரெயின் பைப்புக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு ஆட் இன்ஸ்டலேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல், ஸோ அந்த பைப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன், விஜி கொடுத்துக்கிறேன். ஸோ விஜியில் பைப் இன்ஸ்டலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஹாஃப் டோன் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இல்லை ஹிடன் லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்டன் கொடுக்காம ஹிடன் லைன்ஸ் கூட கொடுத்து இன்ஸ்டலேஷன் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம சில் வாட்டர் லைனில் சில் வாட்டர் பைப் பண்ணுறப்பையும் இன்ஸ்டலேஷன் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும், செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸோ ட்ரைனேஜ் பைப்பில் எப்படி டேக் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி தான் சேம் தான் ப்ளம்பிங்கோட பைப், அதாவது வாட்டர் சப்ளையோட பைப்ஸ் அண்ட் சில் வாட்டர் பைப்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் பைப், ஸோ எல்லாமே இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ டேக்ஸுமே அதுக்காக இப்படி தான் கொடுக்க போகிறீங்க. ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ண போகிறீங்க, அதை லோட் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன நேம் பைப்போட சைஸஸ் வேணும், அப்புறம் சிஸ்டமோட அப்ரிவேஷன்ஸ் வேணுமோ அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்து ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணி அதை லோட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதான் அதுக்கப்புறம் டேக் கொடுக்குறப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் நம்ம கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மாடலிங்கில் இருக்கிறத பேசிக்ஸ், அதாவது ஹெச்விஎஸ்லேயும் சில் வாட்டர் பைப்ஸ்லேயும் டக்டிங் எப்படி பண்ணுன்னு சொல்லியாச்சு, சில் வாட்டர் லைன்ஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லியாச்சு, எஃப்சியூ ஃபேமிலிஸ் இந்த மாதிரி மிஷினோட ஃபேமிலிஸ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லியாச்சு, ப்ளம்பிங்கில் வாட்டர் சப்ளை சொல்லியாச்சு, ட்ரைனேஜ் சொல்லியாச்சு, அப்புறம் அதோட ஃபிக்சர்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதுக்கு எப்படி டேக் பண்ணணும்னு சொல்லியாச்சு, அண்ட் ஃபயர் ஃபைட்டிங்லேயும் பைப்பிங் சொல்லியாச்சு. சேம் ஹெச்விஎஸ்லேயும் ப்ளம்பிங்லேயும் என்ன பண்ணாமோ அதே மாதிரி தான் அது ஃபயர் ஃபைட்டிங்லேயும் பைப்ஸ் வரைய போகிறோம் அண்ட் டேக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து ஸோ கிளாஸ் ரிடக்ஷன் இருக்குது, அப்புறம் ஷீட் ஷேட் பண்ணுறது இருக்குது. ஸோ அதெல்லாமே ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.